யோனாவின் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் படிப்போம். Now, Jonah was asked to go and prophesy against a city called Nineveh. நினிவே என்கிறதான பட்டணத்துக்கு விரோதமாய் போய் தேவனுடைய தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக யோனாவுக்கு சொல்லப்பட்டது. Nineveh is not in Israel. நினிவே பட்டணம் இஸ்ரவேல் தேசத்தில் அல்ல. Nineveh is the capital of an enemy country of Israel called Assyria. Assyria. நினிவே என்கிறதான பட்டணம் அசீரியா தேசத்தின் தலைநகரமாக இருக்கிறது. இந்த அசீரியா தேசமானது இஸ்ரவேல் தேசத்தாருக்கு சத்ருவான தேசமாயிருக்கிறது. So now Jonah from Israel is being asked to prophesy against an enemy country, to go into the enemy territory and prophesy. இப்பொழுது யோனா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து போய் சத்ருவின் தேசத்தில் இருக்கிறதான அந்த நினிவே பட்டணத்தாருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவனுக்கு சொல்லப்பட்டது. Why did Jonah hesitate? அப்பொழுது ஏன் யோனா தயங்கினான்? Why did he disobey God and take a ship and go in another direction? ஏன் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டி கப்பலில் ஏறி வேறு ஒரு வழியாய் போக முயற்சித்தான்? Because of two reasons. இரண்டு காரணங்கள். One is, if he prophesies, there is a possibility that they might repent. ஒரு பக்கத்தில் அவன் போய் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பக்கூடியதான ஒரு தருணமும் உண்டு. And Jonah does not want that. He wants the enemies to be punished. ஆனால் யோனா அதை விரும்பவில்லை. அவனுடைய விருப்பம் என்னவென்றால் சத்துருக்கள் தண்டிக்கப்பட வேண்டும். Because they've been harassing Israel so much, so they should be punished. If I go and prophesy and they repent, then it will be something that the Israelites don't want. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தாரை அதிகமாக துன்புறுத்தி கொண்டிருந்தபடினாலே அது யோனா சத்துரு பட்டணத்தார் இப்படி மனம் திரும்பி அதில் அவர்கள் தண்டிக்கப்படாமல் போகுவதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. Because he knows that his God is a forgiving God. ஏனென்றால் தன்னுடைய தேவன் மன்னிக்கிற தேவன் என்று அவன் அறிந்திருக்கிறான். Secondly, if God forgives, then what he prophesies won't happen. இரண்டாவதாக அவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் நடக்க வேண்டிய காரியம் நடக்காமற் போகுமே ஆகில், then it will affect his ego. He's a prophet and what he says should happen. If it doesn't happen, his grade will come down. இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் சொல்லுகிற காரியம் நிறைவேறியே ஆக வேண்டும். அப்படி நிறைவேறாத பட்சத்தில் போகுமே ஆகில் இவன் ஒரு தீர்க்கதரிசி என்கிறான் அந்த ஸ்தானத்தும் அவனுக்கு குறைந்து போகும். So though he is a prophet, though he is carrying the message of God, his spirit is different from God's spirit. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் தேவனுடைய செய்தியை அவன் கேட்டு பெற்று அறிவிக்கிறவனாய் இருந்தாலும் கூட அவனுடைய ஆவி அவனுக்கு விரோதமாய் இருந்தது. God's spirit is God delivers messages so that people might turn to him. தேவனுடைய ஆவி என்னவென்றால் தேவன் தூதுகளை அனுப்பி ஜனங்களை தம் பக்கமாய் திருப்பும்படி விரும்புகிறார். But the prophet's intention is he's more ego oriented. If I say something, it should happen, otherwise I shouldn't say. ஆனால் தீர்க்கதரிசியின் ஆவி என்னவென்றால் சுயம் நிறைந்ததாய் தான் சொல்லுகிற காரியம் அப்படியே நிறைவேற வேண்டும், அதைத்தான் அவன் கடைபிடிக்கிறான். So he was not bothered about the people so much, about their repentance and their conversion. He was more bothered about personal success. ஆகையினால் அவன் ஜனங்களை அவர்கள் திரும்புகிறதை மனம் திரும்புகிறதை அதை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. அவனுடைய தன் சுயமானது வெற்றி அடைய வேண்டும் என்கிறதான அந்த கவனத்தில் அவன் இருந்தான். And that's why he was trying to escape. ஆகையினால் தான் அவன் தப்பி போக முயற்சித்தான். When you will see the different ways God is trying to rectify Jonah and correct Jonah. யோனாவை பல வழிகளில் தேவன் சரியாக்கும்படி தேவனுடைய வழிகளை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். God uses 6 parts of nature. God uses nature in 6 ways to try to rectify Jonah. யோனாவை சரி செய்யும்படியாக தேவன் இயற்கையை எடுத்து 6 விதங்களில் அவனோடு கூட ஈடுபட விரும்புகிறார். And to restore him to God's will. தன்னுடைய தேவனுடைய சித்தத்திற்கு அவன் திரும்பி வரும்படியாகவே அப்படி செய்கிறார். And also to set his heart right so that his heart and God's heart might be the same. அது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்தையும் சரிப்படுத்தி அவனுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாய் காணப்படும்படியாய். So first of all, God uses the storm. முதலாவதாக தேவன் அங்கே
புயலை உபயோகிக்கிறார். As he is fleeing away from the will of God, God uses the storm. அவன் தேவனுடைய சித்தத்திலிருந்து தவறி போகும் பொழுது தேவன் அங்கே புயலை கட்டளையிடுகிறார். So from these 6 parts of nature, we are going to see how we learn lessons from those 6 parts of nature to see how what will happen to us also, or what will happen when we go away from the will of God. இந்த இயற்கையை தேவன் எப்படி 6 விதங்களில் உபயோகப்படுத்துகிறார் என்றும், நாம் தேவனுடைய சித்தத்திலிருந்து தவறி போகும் பொழுது இந்த 6 காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் எப்படி கிரியை செய்கின்றன என்பதை குறித்து நாம் காணப்போகிறோம். So what happened when the storm struck? இப்படி புயல் வரும் பொழுது என்ன நடக்கிறது? All in the ship were troubled. எல்லா கப்பலில் இருக்கிற எல்லாரும் இப்பொழுது பிரச்சனைக்குள்ளாய் மாறி போனார்கள். Because one man disobeyed, all were put into trouble. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் இங்கே பிரச்சனைக்குள்ளாகிறார்கள். So the personal lesson that we learn is this. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிற தனி பாடம் என்னவென்றால், disobedience is not personal. Personal disobedience affects others also. கீழ்ப்படியாமை என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் சொந்தமானதல்ல. ஒரு தனிப்பட்ட நபரின் கீழ்ப்படியாமையானது முழுவரையும் பாதிக்கிறதா இருக்கிறது. So when one person in the house disobeys, the whole family is affected. ஒரு குடும்பத்தில் ஒருவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது முழு குடும்பமும் அங்கே பாதிக்கப்படுகிறது. So that's one lesson that we learn from the storm. அதைத்தான் இந்த பெருங்காற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாய் இருக்கிறது. So if at any time we are stubborn enough not to do the will of God, remember you are going to put others in trouble because of that. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடாது என்று கீழ்ப்படியாமை காட்டுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மற்ற எல்லாரையும் நாம் பாதிப்புக்குள்ளாக்குகிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Secondly, இரண்டாவதாக, you will see from the lesson of the storm that God sent the storm and God's intention was not to destroy Jonah but to bring Jonah back. கர்த்தர் இந்த பெருங்காற்றை அனுப்பினது யோனாவை அழிக்கும்படியாய் அல்ல, யோனாவை சரி செய்யும்படியாகவே. Till Jonah goes back to Nineveh, or till he admits that he is in the wrong path, the storm will keep blowing. அவன் நினிவே பட்டணத்திற்கு திரும்பவுமாய் போகும் வரைக்கும் அல்லது அவனுடைய தவறை அவன் உணரும் வரைக்கும் அந்த பெருங்காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. So what we learn from this, that God, though we go wrong sometimes, God is so large-hearted, He doesn't throw us away. Though we are wasting His time because of our disobedience, still He wants to use us. He didn't just let Jonah go away without the storm. He could have let just go to Tarshish and then raised up another prophet and sent him there. He didn't do that. He wants Jonah back. So though time is wasted, He takes endeavors, brings a storm to bring Jonah back to prophesy. தேவன் யோனா போய்விட்டான், பரவாயில்லை போகட்டும், வேறொரு தீர்க்கதரிசியை அனுப்பி நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லாமல் தேவன் அநேக நேரத்தை எடுத்து எப்படியாகிலும் யோனாவை சரி செய்து திரும்பமாக அவனை அந்த சரிப்பட்ட நிலவரத்தில் கொண்டு வர வரைக்கும் அவர் முயற்சிக்கிறார். See, there are more than 600 crore people in this world. உலகத்திலே இன்றைக்கு 600 கோடிக்கு மேலான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். God can easily say, if it's not you, it's somebody else, man, you want to go, you leave, finished. தேவன் சுலபமாய் சொல்லிவிடலாம், பரவாயில்லை உனக்கு விருப்பம் இல்லையா, வேறொருவரை அனுப்புறேன் என்று சொல்லிவிடலாம். But He loves us so much, and His gifts and calling are without repentance. So He wants us back. Though His kingdom is suffering damage, He still comes after us. அவள் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே, அவருடைய அழைப்புகளும் அவருடைய கிருபைகளும் மாறாதவர்களாய் இருக்கிறபடினாலே, அவர் எப்படியாகிலும் நாம் திரும்பி வரத்தான் வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை நேரத்தை அதிகமாய் செலவழித்தாலும் நேரமானாலும் சரி என்று நம்மை திருப்பும்படி அவர் முயற்சிக்கிறார். So this is the lesson from the storm. இதுதான் இந்த பெருங்காற்றிலிருந்து நாம் படிக்கிற பாடம். Secondly, இரண்டாவதாக, the lot. லோத்து. No. அங்க போடுகிறதான குலுக்கல், சீட்டு போடுதல். So they casting lots. இங்கே அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். Now they are depending on nature to tell who is the guilty one. இப்பொழுது யார் இந்த இயற்கைக்கு இந்த பாதிப்புக்கு காரணம் என்று கண்டுபிடிக்கும்படியாக இப்படி சீட்டு போடுகிறார்கள். So they cast the lots and they finally it falls on Jonah. சீட்டு போட்டார்கள், யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. Then Jonah makes a confession. அப்பொழுது யோனா ஒரு அறிக்கை செய்கிறான். As long as the storm was blowing, it was general, like we don't know who's the thief, who's the culprit. பெருங்காற்று அடிக்கிற வரைக்கும்
அவனுக்கு நாம் யார் என்று தெரியவில்லை, யார்தான் அங்கு குற்றவாளி, யாரினால் யார் நிமித்தம் என்று யாரும் அறியாதது போல அவன் இருந்தான். There are some situations where some things will happen to us where we will say, we cannot say that God is correcting me, this might be a coincidence. சில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில அனுபவங்கள் உண்டு. இப்படி நமக்கு விரோதமாக ஏதாவது காரியங்கள் நடக்கும் பொழுது இது எனக்கு ஆக அல்ல, ஒருவேளை தேவன் என்னை சரி செய்கிறார் என்று அல்ல, இது ஏதோ அப்படியே தற்காலிகமாக சேர்ந்து நடந்து விட்டது என்று நாம் சொல்லிவிடுவோம். The storm may not be from God. Every year in every sea, every now and then a storm comes, isn't it? பெருங்காற்று தேவனிடத்திலிருந்து அன்று வருகிறது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருடமும் அநேக இடங்களில் வந்து கொண்டுதானே இருக்கிறது. So what does God do? அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? He casts. Now the lot is cast. இப்பொழுது சீட்டு போடப்படுகிறது. Now Jonah comes up. இப்பொழுது யோனா அங்கே எழுந்து வருகிறார். Now Jonah has to make confession in front of everybody. இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக யோனா ஒரு அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. What's the lesson we learn from here? இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன? The more we deviate from God's plan, the more obvious our disobedience will appear before others. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி போக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய கீழ்ப்படியாமையை அனைவருக்கும் முன்பாக தேவன் வெளிப்படுத்துகிறார். You know, sometimes some things will happen where God is trying to correct. A prophecy will come. சில நேரங்களில் தேவன் நம்மை சரி செய்யும்படியாக ஒரு தீர்க்க தரிசனம் எழும்பும். You are doing this is wrong. இதை நீ செய்கிறாய், இது தவறு. Immediately, you know what a stubborn mind will say, there are so many people who are doing that mistake, how do I know it's God is speaking to me? உடனே நம்முடைய கடினமான இதயம் என்ன சொல்லும்? அநேகர் இந்த தவறை செய்கிறார்கள், இந்த தீர்க்க தரிசனம் எனக்குத்தான் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? You know, God is so loving, He likes you to correct yourself secretly. He doesn't want to embarrass you. ஒரு காரியம் தெரியுமா? தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆகையினால் ஒரு காரியத்தை உங்களை தனிப்பட்ட விதமாய் ரகசியமாய் சரி செய்ய விரும்புகிறார். So he says it in a kind of a general manner so other people won't understand, but you will get the message and correct yourself secretly. ஆகையினால் தான் அவர் தீர்க்க தரிசனத்தை இப்படி பொதுவாய் சொல்ல அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது மற்றவர்கள் அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீதான் மற்றவர்களுக்கு நீதான் என்று தெரியாது, மற்றவர்களுக்கு நீதான் என்று தெரியாது, ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் உனக்குத்தான் வந்து நீ சரி செய்யும்படியாகவே அனுப்பப்படுகிறது. Secretly you can correct yourself, you will escape. நீ ரகசியமாக நீ சரி செய்து கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம். But now Jonah didn't confess while the storm was blowing. They had to cast lots to find out. ஆனால் யோனாவோ இப்படி பெருங்காற்று அடிக்கும் பொழுது அவன் அறிக்கை செய்யவே இல்லை. இப்பொழுது தன் பேரில் அவர்கள் சீட்டு போடுகிறார்கள். So when God warns us in general, if we don't obey, He'll warn us in particular. And when He warns us in particular, others will come to know also. தேவன் நம்மை பொதுவாய் சரி செய்ய முயற்சிக்கும் பொழுது நாம் கீழ்ப்படியாமை காட்டுவோமே ஆகில் அவர் நம்மை தனிப்பட்ட முறையில் சரி செய்ய முயற்சிப்பார். அப்பொழுது எல்லாருக்குமே நம்முடைய விஷயம் தெரிந்துவிடும். Suppose Jonah had made a secret prayer saying, Lord, next station the ship stops, I'll go back to Nineveh. The storm would have stopped. ஒருவேளை யோனா கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன் என்று ரகசியமாய் ஜெபித்து அடுத்து இந்த கப்பல் எந்த துறைமுகத்துக்கு போகிறதோ அங்கே நான் போய் இறங்கி நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி இருப்பானே ஆகில் the storm would have stopped. பெருங்காற்று நின்றிருக்க கூடும். So the more we disobey, the more our wrong deeds become apparent. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் கீழ்ப்படியாமை காட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய தவறானது பெரிதாய் வெளிப்படுத்தப்படும். Thirdly, மூன்றாவதாக in Jonah chapter 2, I think it's verse 6, it says that his head got caught in the weeds. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் தலையை கடற்பாசி சுற்றி கொண்டது. So what happens now? The head, you go underwater, you can't breathe. There he gets tied up in his head. He can't even come out now. He's trapped. இவனுடைய தலையானது தண்ணிக்குள் போய் மூச்சு விடுவது மாத்திரமல்ல கடற்பாசியினாலே சுற்றி கொண்டது. So now he's trapped. இப்பொழுது அவன் மாட்டிக்கொண்டான். Why? ஏன்? His heart is a hard heart, Jonah's heart. யோனாவின் இருதயமானது மிக கடினமான இருதயமாய் இருந்தது. Why do I say that? ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? He escaped because he knows that his ego will be affected, because if he prophesies, God will change his mind about harming Nineveh if they repent. ஏனென்றால் அவனுக்கு முதலாவது காரியம், ஒருவேளை தான் தீர்க்க தரிசனம் சொல்லி நினிவே பட்டணத்தாரை அழிக்காதபடிக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் தேவன் மன்னித்து விடுவாரே ஆகில் என்கிறதான் அந்த நோக்கம் அவனுக்குள் இருந்தது. Now after God catches him and hits him and sends him back,
he goes and obeys. He prophesies. 40 days Nineveh is going to be burnt up, overthrown. And then he goes and sits in the sands and waits for 40 days to see if what he says happens. இப்பொழுது இந்த காரியங்கள் நிறைவேறி பின்பு அவன் நினிவேக்கு போய் இப்பொழுது அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். 40 நாளைக்குள்ளாய் தேவன் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி அவன் கடல் மணலிலே போய் உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது 40 நாள் முடிவுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறான். So he obeys, but his heart is not changed. கீழ்ப்படிந்து விட்டான், என்றாலும் அவனுடைய இருதயம் இன்னும் மாறவில்லை. So in this case, when the reeds wrap around his head, இப்பொழுது கடற்பாசியானது அவனுடைய தலையை சுற்றி கொண்ட மாத்திரத்தில், and he's going to suffocate to death underwater there. அங்கே தன் ஜலத்திற்கு நடுவில் மத்தியிலே மரணத்தோடு கூட அவன் அங்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. If the fish doesn't come quickly, in a few moments he's going to die. அந்த மீனானது இன்னும் சில வினாடிகளில் இவனிடத்தில் வராத பட்சத்தில் இவன் செத்து போக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். What's the lesson? அந்த பாடம் என்ன? God hits hard when our heart is hard. நம்முடைய இருதயமானது கடினமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கடினமாய் அடிக்கிறார். So he's not a cruel God, but he knows that we won't change even if he doesn't hit us this way. ஆகையினால் நம்முடைய தேவன் ஏதோ ஒரு பயங்கரமான ரட்சத தேவன் என்று அல்ல, நாம் தவறாக போகும் பொழுது அவர் நம்மை கடினமாய் அடிக்க வேண்டியதாக இருக்கிறது. There are two verses in the Bible like this. வேதத்திலே 2 வசனங்கள் இப்படி இருக்கிறது. Both come together. இரண்டுமே சேர்ந்து ஒன்றாய் இணைகிறது. It says, I will instruct thee and teach thee in the way which thou shouldest go. I will guide thee with mine eye. நான் நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். In Tamil it's உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். In English, I will guide you with my eye. தமிழிலே உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என் கண்ணினாலேயே நான் உன்னை வழி நடத்துவேன். So God has an eye communication through which he will communicate to us. That's the language of love. தேவனுக்கு கண்ணின் மூலமாய் சம்பாஷிக்கிற ஒரு சம்பாஷணை பாஷை உண்டு, அதுதான் அன்பின் பாஷை. So just looking at his eyes we'll know what he's trying to say. அவருடைய கண்களை பார்த்த மாத்திரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் என்ன சொல்லுகிறார். Read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். Psalm 32:8. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும். இல்ல 32:8. Psalm 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Suppose we can't understand that language. அந்த பாஷை நமக்கு புரியாமல் இருக்குமே ஆகில் God uses another language. வேறு ஒரு பாஷை தேவன் இப்பொழுது பிரயோஜனப்படுத்துகிறார். Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். So what is that? அர்த்தம் என்ன? If you can't understand the eye language, you will understand the whip language. நீ அந்த கண்ணின் பாஷையை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் வாரின் பாஷையை தான் புரிந்து கொள்ள வேண்டும். That everybody understands. அது எல்லாருக்குமே புரிந்து விடுகிறது. If God speaks, sometimes it's coincidence. Prophecy comes or a dream comes. That's all my thinking. Maybe that some person knew about my story. Maybe a coincidence. Maybe for somebody else. All this argument will suddenly when the whip comes, that language will understand. தேவன் அன்பினாலே ஒரு தீர்க்கதரிசனத்து மூலமாய் பேசும் பொழுதோ ஏதோ அப்படி அது தற்காலிகமாக சேர்ந்து நடந்து விட்டது, அது எனக்கென்று அல்ல மற்றவர்களுக்காக இருக்கும், ஆனால் அது நான் எனக்கென்று அப்படி என்னுடைய சம்பவத்தில் ஒத்தது போல் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லிவிடுவோம். அந்த அன்பின் பாஷையை நாம் புரியாத பட்சத்தில் வாரின் பாஷை நமக்கு நேராக வருமே ஆகில் உடனடியாக நாம் நன்றாக புரிந்து கொள்கிறோம். So God hits hard when the heart is hard. இருதயமானது கடினமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கடினமாய் அடிக்கிறார். Fourthly, நான்காவதாக, before he died, before he suffocated to death, before the water could get into his nose and mouth and he could die, the fish came and swallowed him. அவனுடைய தண்ணிக்குள்ளாய் போய் சுவாசம் அடையாதபடிக்கு அவன் அப்படிப்பட்டதான் அந்த நெருக்குதலில் வந்து சாவதற்கு முன்பாக மீன் வந்து அவனை கவ்வி கொண்டு போனது. So he got swallowed by the fish. அவன் இப்பொழுது மீனினாலே விழுங்கப்பட்டான். That poor fish was in trouble for 3 days, had a big man in its belly. That man must be squirming there and rolling in that belly, and God didn't give that permission to that fish to vomit him for 3 days. You have to keep him inside.
அந்த பெரிய மீனுக்கு ஒரு உபத்திரவ காலம்தான், பெரிய பிரச்சனை தான். 3 நாளைக்கு இந்த மனிதனை தன்னுடைய வயிற்றுக்குள் பாதுகாத்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது தேவனால் கட்டளையிடப்பட்ட காரியம். அந்த வயிற்றுக்குள் இவன் சும்மாவும் இருந்திருக்க மாட்டான், வயிற்றுக்கு அநேக தொந்தரவுகளை கொடுத்திருப்பான். என்றாலுமோ அந்த பெரிய மீன் இவைகளை சகித்து கொண்டுதான் இருந்தது. And so the fish didn't like Jonah, but had to swallow Jonah because God asked the fish to do that. யோனா, அந்த மீனானது யோனாவை விரும்பவில்லை. என்றாலுமோ தேவன் கட்டளையிட்டபடியினாலே இந்த பெரிய மீன் யோனாவை விழுங்க வேண்டியதா இருந்தது. And Jonah didn't like the fish either. மறுபக்கத்தில் யோனாவுக்கும் மீனை பிடிக்கவில்லை. Read Jonah 2:2. யோனா எழுதின யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். He's now praying from inside the fish. இப்பொழுது யோனாவின் வயிற்றுக்குள்ளிருந்து அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். மீனின் வயிற்றிலிருந்து. வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். He didn't say I'm calling from the belly of the fish. He said I'm calling from the belly of hell. அவன் மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறேன் என்று சொல்லவில்லை, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறான். So sitting in that stinking stomach of a fish, no windows, all the food getting digested in the stomach, he's sitting with all that food, with all the juices from its belly. In that situation it was like hell for Jonah. 3 days. யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே போய் அந்த யோனாவின் அந்த மீனுக்குள்ளே தான் சாப்பிட்ட யாவையும் அவைகள் அசை போட்டுக்கொண்டு அந்த உமிழ்நீர்கள் யாவும் அந்த மத்தியிலே அவன் கடந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து அவனுக்கு அந்த நாற்றத்தையும் சகித்துக் கொண்டு அவன் அங்கிருந்து 3 நாட்கள் அதற்குள்ளா இருக்க வேண்டியதா இருந்தது. So God is giving him 3 days inside a room to sit and think, sit now and think, coming back or not. இப்பொழுது தேவன் 3 நாட்கள் உனக்கு தருணம் தருகிறேன், ஒரு அறையும் தருகிறேன், இதற்குள் உட்கார்ந்து 3 நாட்கள் யோசித்து நீ வருகிறாயா இல்லையா என்று நீயே தீர்மானம் செய்து கொள் என்கிற ஒரு தருணத்தை தருகிறார். Very difficult for him to say no, because he may have to sit there for more days. அங்கே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்வதற்கு அவனுக்கு மிக மிக கடினம். ஏனென்றால் வேண்டாம் வேண்டாம் என்று அவன் சொல்ல சொல்ல இன்னும் அதிக நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளுதான் அவன் இருக்க வேண்டும். So it was hell there. அது அவனுக்கு ஒரு நரகமாய் இருந்தது. So what's the lesson? பாடம் என்ன? If you see danger in the will of God and move out, it's going to be more dangerous outside the will of God. நீங்கள் தேவ சித்தத்தின் மத்தியிலே ஒரு ஆபத்தை பார்ப்பீர்களே ஆகில் அந்த ஆபத்தை கண்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிற பட்சத்தில் இன்னும் அதிகமான ஆபத்தை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியதாயிருக்கும். So it's the will of God has its dangers, has its difficulties, but outside the will of God is even more dangerous, even more difficult. தேவனுடைய சித்தம் செய்யும் பொழுது அங்கே சில பிரச்சனைகளும் அங்கே சில ஆபத்துகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று முயற்சித்தால் அதை காட்டிலும் அதிகமான ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உண்டாகும். In the morning also in the message we saw how the word of God says, if you think you're going to get into trouble and draw back, you're going to draw back unto perdition or destruction. If you think that if you keep going forward you're going to get into trouble and face difficulties, and therefore you draw back, you're going to draw back to perdition or destruction. நீங்கள் இன்னும் அதிகமாக முன்னேறி செல்ல 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 இன்னும் பிரச்சனைகள் வந்து விடுகிறது என்று சொல்லி நீங்கள் பின்வாங்கி அப்படி நீங்கள் பின்னை போவீர்களே ஆகில் அது உங்களை கடைசியில் நாசத்திற்கும் அழிவிற்கும் கொண்டு போய்விடும். So keep this in mind. Don't think you're safe outside the will of God. You're coming outside the will of God thinking that's going to be safe. It's going to be more dangerous for you. ஆகினாலே தேவ சித்தத்தின் வெளியிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாவலாய் இருக்கும் என்று நினைக்கவே வேண்டாம். அப்படி நீங்கள் வெளியே வர வர உங்களுடைய பாதுகாப்பு முற்றிலுமாய் உங்களை விட்டு போய்விடுகிறது. So that's what you learn from the fish. அதைத்தான் நாம் மீனிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். Fifthly, ஐந்தாவதாக, when Jonah was sitting back to see if his prophecy would be fulfilled or not, he's waiting to see Nineveh getting burnt up. இப்பொழுது நினிவே பட்டணம் அழிந்து விடும் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு இந்த 40 நாட்களும் அவன் உட்கார்ந்து அப்படி கவனித்துக் கொண்டே இருக்கிறான். And what happens is suddenly a gourd grows in that vicinity, giving him shade. திடீரென்று அங்கிருந்து அவனுக்கு அறியாதபடிக்கு ஒரு
ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடி முளைக்க பண்றதை அவன் காண்கிறான். It gives him shade. அவனுக்கு அது அதிகமான வெயில் இருந்தபடியினாலே அவன் மேல் படுகிறதினால் அதனுடைய நிழல் அவனுக்கு நிழலா இருந்தது. So he's very happy. He doesn't have to sit in the sun and watch Nineveh getting burnt. He's now sit in the shade and watch Nineveh getting burnt. இப்பொழுது அவன் சூரிய வெளிச்சத்திலே உட்கார்ந்து அந்த வெப்பத்தில் இருந்து நினிவே எரிந்து போகிறதை காண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது செடி வளர்ந்தபடியினாலே அதனுடைய நிழலில் அவனுக்கு நன்றாய் இருந்தது. அதன் மத்தியில் உட்கார்ந்து இப்பொழுது அவன் நினிவே பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். What's the lesson? இந்த பாடம் என்ன? When we go out of the will of God, some good things will take place. But just because those good things take place, don't think it's the will of God. நாம் தேவ சித்தத்திலிருந்து வெளியே போகும் பொழுது சில நல்ல காரியங்கள் நடக்கும். சில நல்ல காரியங்கள் நடக்கிறபடினால் தேவனுடைய சித்தத்திலிருந்து நான் வெளியே வந்தது நல்லது என்று நாம் நினைக்க கூடாது. Our crooked heart will look for excuses to justify our wrong. நம்முடைய தந்திரமுள்ள இருதயமானது, மாறுபாடான இருதயமானது இதை இப்படிப்பட்ட காரியத்தை புரிந்து கொள்ள செய்கிறது. நம்முடைய தவறை நீதிகரிக்க முயற்சி செய்யும். நம்முடைய தவறை நீதிகரிக்க முயற்சிக்கிறது. So when you get some good see this happened, so must be will of God. See, பார் நீ வெளியே வந்தா இப்படி நடக்கிறது நல்லது தானே நடக்கிறது பார், ஆகினால் இதுதான் தேவ சித்தமா இருக்குமோ என்னவோ. So I have done that. That's what I'm saying. I'm saying from experience. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறேன். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். So when we like to do some wrong things, we look for reasons, for good reasons, for spiritual reasons, even some verses to justify it. தவறான காரியங்களை நாம் செய்ய விரும்பும் பொழுது அதற்கு நல்ல காரணங்களை சொல்ல நாம் முயற்சிப்போம். ஏன்? அதற்கேற்ற அடிப்படையான வசனங்களையும் கூட நாம் எடுத்து காட்ட முயற்சிப்போம். So this man was very happy. The God came. See, God's will only. I'm sitting like இப்பொழுது இந்த மனிதன் மிக சந்தோஷமாகி பார் இந்த மரம் வளர்ந்து இந்த செடி வளர்ந்து இந்த நிழல் எனக்கு தந்து நன்றாக இருக்கிறது. So just because some good things happen outside the will of God, don't think it's the will of God. நீங்கள் தேவ சித்தத்திற்கு புறம்பாய் சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுபடினாலே இது தேவ சித்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. Sixthly, ஆறாவதாக the worm came. அங்கே ஒரு பூச்சி வருகிறது. That worm came and ate up the gourd. இந்த பூச்சியானது வந்து அந்த ஆமணக்கின் செடியை கடித்து போடுகிறது. And then the gourd got destroyed. இப்பொழுது அந்த ஆமணக்கு அழிந்து போனது. So this man's very sad now. இப்பொழுது இந்த மனிதன் மிக மிக துக்கமாய் மாறிவிட்டான். What's the lesson? பாடம் என்ன? The good that you enjoy outside the will of God is also short-lived. நீங்கள் தேவ சித்தத்திற்கு புறம்பாய் வெளியே வந்து ஏதோ நல்ல காரியம் என்று அனுபவித்தீர்களே, அது கொஞ்ச காலத்திற்கு மாத்திரமே தான் காணப்படும். Secondly, இரண்டாவதாக, in that good that you enjoy outside the will of God, God has lessons to teach you. தேவ சித்தத்திற்கு புறம்பாய் வெளியே வந்து நீங்கள் அந்த நல்ல காரியம் என்று நினைத்தீர்களே, அதிலும் கூட தேவன் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார். So this man became very sad for the gourd. இப்பொழுது இந்த மனிதன் அந்த செடி பட்டு போனபடினால், காய்ந்து போனபடினால் மிக துக்கமாய் மாறிவிட்டான். So God asked Jonah. இப்பொழுது தேவன் யோனாவை பார்த்து கேட்கிறார், Jonah, are you justified in getting angry? நீ யாமனக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருப்பது நல்லதோ? He said, I'm justified. Yeah, I'm getting angry. I'm right in getting angry. அதற்கு அவன் சொன்ன பதில், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்று சொன்னான். Jonah, one gourd, you are sad for it because it died. But do you realize you are waiting for 1,20,000 people to get burnt up? You're just sitting on the sand waiting for that. யோனாவே, ஒரு ஆமணக்கு செடி காய்ந்து போனபடினாலே இவ்வளவு எரிச்சல் அடைகிறாயே, 1,20,000 பேர் அழிந்து போகும்படி நீ காத்து கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் யோனாவை பார்த்து கேட்டார். So with that the story ends abruptly. அதோடு கூட அந்த கதை முடிந்து விடுகிறது. Whether Jonah learned his lesson or not, we don't know, but let us learn our lesson, please. யோனா இதிலிருந்து தன்னுடைய பாடத்தை கற்றுக்கொண்டானோ என்னவோ தெரியாது. நாம் நம்முடைய பாடத்தை கற்றுக்கொள்வோம். One day recording was going on in Adiyar. ஒரு நாள் அடையாரிலே எங்களுக்கு இந்த பாட்டு பதிவின் வேலை நடந்து கொண்டிருந்தது. Many nights continuously we were sitting and doing recording. அநேக ராத்திரிகள் நாங்கள் உட்கார்ந்து இந்த பாட்டை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருந்தோம். And finally when one track was being recorded, கடைசியாக அந்த ஒரு வரியானது பதிவு செய்யப்படும் பொழுது suddenly a sound came from the hard disk. திடீரென்று அந்த கம்ப்யூட்டரிலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது. And all the 5 days recording got destroyed. நாங்கள் 5 நாட்களும் கஷ்டப்பட்டு செய்ததான அந்த பதிவுகள் யாவும் அப்படியே மறைந்து அழிந்து போயிற்று. And
I was so sad because youth camp is coming. There's no time. You have to sit another 5 days and do all this, and it all vanished. உடனடியாக இன்னும் கொஞ்சம் 2-3 நாட்களுக்குள்ளாய் வாலிபர் முகாம் வரப்போகிறது. இப்படி நாங்கள் இன்னும் அதை செய்ய வேண்டுமே ஆகில் 5 நாட்கள் இதை நாங்கள் எப்படி உட்கார்ந்து செய்ய முடியும் என்று சொல்லி எனக்கு மிகவும் துக்கமாகிவிட்டது. 5 nights I sat down, and the 6th night at about 9 o'clock in the night, everything vanished. 5 இரவுகள் உட்கார்ந்து நாங்கள் பதிவு செய்தோம். 6வது நாளின் இரவிலே திடீரென அந்த ஒரு வரி பதிவு செய்யும் பொழுது முற்றிலும் நாங்கள் செய்த பதிவுகள் அழிந்து போயிற்று. I didn't know what to do. Am I supposed to blame myself or get angry with God, or what should I do? இப்பொழுது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. நான் என் மேல் கோபம் அடைவதா அல்லது தேவன் மேல் எரிச்சல் அடைவதா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. Read the Jonah 4th chapter, is it? யோனா 4ஆம் அதிகாரம் Last 2 verses. 9-10 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாதது, நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. So God spoke to me. You're feeling so sad for this recording which came in a night and perished in a night. நீ ஒரு இரவிலே பதிவு செய்யப்பட்டு அடுத்த இரவிலே அழிந்து போனதான இந்த பதிவுக்காக இவ்வளவு துக்கப்படுகிறாய் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். Did you once pray for the souls who are going to listen to your recording? ஒரு முறையாகிலும் நீ பதிவு செய்த அந்த பாடல்களை கேட்கிறதான ஆத்மாக்களுக்காக ஜெபித்திருக்கிறாயா? Did you once pray that they should be edified by these songs? இந்த பாட்டினாலே அவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு முறையாகிலும் நீ ஜெபித்திருக்கிறாயா? So let's examine ourselves. ஆகினாலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Jonah was a prophet. He was doing ministry, but he had no burden for souls. He wanted them to die. He was more ego oriented than people oriented. யோனா ஒரு தீர்க்கதரிசி, ஊழியத்தில் இருந்தான் என்றாலுமோ அவன் ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் அவனுக்குள் இல்லாமல் இருந்தது. மாறாக தான் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி அவனுடைய சுயம் காக்கப்படும்படியாகவே அவன் விரும்பினான். Shall we close our eyes? அவனுடைய கண்களை மூடுவோமா? What is the spirit that we are, that we have? நமக்குள் இருக்கிறதான அந்த ஆவி என்ன? With what inner motive are we following God? நாம் தேவனை நம்முடைய எந்த உள்நோக்கத்தோடு கூட நாம் பின் தொடர்ந்து போகிறோம்? With what inner motive are we serving God? நாம் தேவனுக்கு எந்த உள்நோக்கத்தோடு கூட நாம் ஊழியம் செய்கிறோம்? Let's set right our spirits. நம்முடைய ஆவிகளை நாம் சரி செய்வோமாக. Is there any self involved in our ministries? நம்முடைய ஊழியங்களில் ஏதாயில் நம்முடைய சுயம் காணப்படுகிறதா? Father God, we give all these young people into your hands. பிதாவாகிய தேவனே, இந்த வாலிப யாவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். Take charge of their lives. அவருடைய வாழ்க்கை நீரே பொறுப்படும். Some of them are involved in ministries, Lord. ஆண்டவரே, இங்க இருக்கிற அநேகர் ஊழியங்களில் பங்கெடுக்கிறார்கள். Help them to have the true burden for souls. ஆண்டவரே, ஆத்துமாக்களை குறித்ததான உண்மையான பாரமுடையவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். Help them in their ministry to do all their ministry only inside your will, O God. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் யாவும் உம்முடைய சித்தத்திற்குள்ளாயிருந்து செய்ய உதவி செய்யும். Help them never to run away from your will and fall into danger. ஆண்டவரே, ஒரு காலும் உம்முடைய சித்தத்தை விட்டு ஓடி போகாமல் அப்படி ஓடி போய் ஆபத்திலே விடாதபடிக்கு நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். Whole of this week keep them under thy care, O God. ஆண்டவரே, இந்த முழு வாரமும் உம்முடைய அந்த விசாரிப்புக்குள் அவர்களை வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Sorry, I have to finish early. I have to leave early. I'm going to Nagarkoil for a 3-day youth meeting. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கூட்டத்தை சீக்கிரமாய் முடித்து நாகர்கோயில் நடக்கிறதான அந்த வாலிபர் முகாமிற்காக போக வேண்டும். I'm already running late. ஏற்கனவே எனக்கு நேரம் தாமதமாகிவிட்டது. Anyone who's come newly and want prayer, please come now. Others, please, we'll meet next week. யாராகிலும் இன்றைக்கு தான் புதிதாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருப்பீர்களே ஆகில் நீங்கள் மாத்திரம் வந்து எனக்கு ஜெபத்திற்கு வாருங்கள். மற்றவர்கள் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். Within a short while, another prayer will begin for businessmen. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலை
தொழில் செய்கிற வியாபாரிகளுக்காக ஜெபம் நடக்க போகிறது. So we request you to stay back for that prayer also and finish that and go. நீங்கள் அந்த ஜெபத்திற்கும் இருந்து அதை முடித்துவிட்டு போகும்படி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.